ஆனால் சிங்கிள் ஃபாதர் கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் கூர்ந்து கவனிக்கிறதும் இல்லை, அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஒரு ஒரு நல்ல குழந்தைய வளர்க்குறதே சவாலான சூழல்ல ஆட்டிசம் மற்றும் பலதிறன் குறைபாடு கொண்ட ஒரு குழந்தைய ஒரு சிங்கிள் ஃபாதராக, அதுவும் ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அகமது பாஷா தன்னுடைய குழந்தைய ஒரு பேரன்பு மிக்க ஒரு தந்தையாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. 8 வருஷமா நான் தான் தனியாக வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். பேச மாட்டா, நிற்க மாட்டா, சப்போர்ட் இல்லைன்னா நான் ஏஞ்சி போயிட்டுனா உட்கார மாட்டா. நான் ஹோமில் வளர்ந்து அப்படியே ஓகே ஒரு 15 வயசுல வெளியே வந்துட்டேன். ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இனிமேல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும், நம்ம ஹோமில் எதுக்கெல்லாம் இது பண்ணுமோ அதே ஃபேமிலியில் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சேன். நிறைய ஆசைகளோடு தான் இருந்தேன். நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அவங்க அம்மா இந்த மாதிரி குழந்தை வேணா நீ விட்டுட்டு வந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வயசுல விட்டு போயிட்டாங்க. விட்டு போய் அவங்களும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. அரசாங்கத்தை போய் கேட்குறேன், இந்த மாதிரி இருக்கு, அம்மா இல்லை நான் மட்டும் தான் வளர்க்குறேன், ஏதாவது இது பண்ணா பண்ணுங்க அப்படின்னு. நீ ஆண் தானாப்பா, நீ ஆண்னாக்கா ஆணுக்கு கவர்மெண்ட்லேயே சப்போர்ட் கிடையாது. இப்போ இவளை வச்சுன்னு எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட முடியாது. இவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, வர்மம், பீடியாட்ரிக், இப்படி ஏகப்பட்ட இது இருக்கு கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல, எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா இவளை சாப்பாடுக்குமே இவளுக்கு டைப்பர் மாத்துறதுக்குமே பெரிய சேலஞ்சாக இருக்கு. இதுவே மிகப்பெரிய செலவாக போயிட்டு இருக்குது. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இவளை பார்க்கணும். இல்லாததுக்கப்புறம் என் பேர் அகமது பாஷா. என்னோட சொந்த ஊரே சென்னை தான். மதுரையில் பூர்வீகம் எங்கள் அப்பா அம்மா. பூர்வீகமானா எங்கள் அம்மா ஒரு 4 வயசுல இறந்துட்டாங்க. என் கூட பிறந்தவங்க 2 பேர் அண்ணனுங்க. எங்கள் அப்பா வளர்க்க முடியலன்ட்டு 3 பேரும் ஹோமில் தான் வளர்ந்தோம். சின்ன வயசுலேயே. அப்போ அம்மா அப்பா அந்த பாசம் அது அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அந்த இது இல்லாமல் தெரியாமல் வளர்ந்துட்டேன். அம்மா அப்பா கூட வளர முடியாத அந்த சூழ்நிலையில நான் ஹோமில் வளர்ந்து அப்படியே ஓகே ஒரு 15 வயசுல வெளியே வந்துட்டேன். 15 வயசுல வெளியே வந்துட்டு சரி ஏதோ ஒரு எல்லா வேலையும் ட்ரை பண்ணேன். எந்த வேலை செட் ஆகும்னு பார்த்தேன். கடைசியில் கிடைக்கிற டெய்லர் வேலை ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்து அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்து ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் அண்ணனுக்கு தான். இனிமேல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும், நம்ம ஹோமில் எதுக்கெல்லாம் இது பண்ணுமோ அதே ஃபேமிலியில் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சேன். நிறைய ஆசைகளோடு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் லைஃப் ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நல்லா நார்மலாக தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. மாசமானாங்க, நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. என்னன்னா நான் நினைச்ச மாதிரியே எங்க அம்மா, எனக்கு சின்ன வயசுல அம்மா இல்லை, எனக்கு அம்மா தான் வரப்போறா அப்படின்னு நினைச்சு நான் நினைச்சது வேற. அந்த எல்லா அப்பாவுக்குலயும் அந்த பாசம் ஜாஸ்தியா இருக்கும். அம்மா இல்லைன்றப்ப அம்மா இருக்கிறப்போ இன்னொரு அம்மாவை பாக்குறோம், அம்மா இல்லைன்றப்ப அப்ப அந்த குழந்தை எப்படி பார்ப்போம். அந்த மாதிரிதான் நான் நினைச்சேன். ஒரு பெரிய இதுவாக ஒரு எனக்கு கிடைக்காத பெரிய லட்சியமா இருந்துச்சு இவ பிறந்ததுக்கு. பெண் குழந்தை பிறந்தது அது மிகப்பெரிய கனவு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கு அப்படின்றது யாருக்குமே எனக்கும் தெரியாது. இதாகாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லி நான் வேணாம், அந்த மாதிரி குழந்தை இது பண்ண மாட்டா, விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி ஒரு வயசுல விட்டு போயிட்டாங்க. சரி அவங்க போயிட்டாங்க, இவளை நம்ம பார்க்கணும், வளர்க்கணும், இவளை எப்படி ஆட்டோமேட்டிக்கா அவங்க பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்களும் வரல. கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தேன், வரல. அது என்ன காரணம் சொன்னாங்க? குழந்தை இப்படி இருக்கு, சமாளிக்க முடியாது, இல்லை பார்த்துக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா இந்த மாதிரி குழந்தை வேணா நீ விட்டுட்டு வந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அவங்களும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க அம்மாவுக்கு விவரம் பத்தாது, ஒரு சின்ன வயசு. அவங்க அம்மா இவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி குழந்தை இருக்கு, வேணா விட்டு வந்துட்டு வேற கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. பெத்தவங்க தாய் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அந்த ஒரு இதுல இப்ப அவங்க அம்மா தான் கேட்கணும். அவங்க பண்ண ஒரு மனைவி மேலையும் குறை சொல்ல நீங்க விரும்பல, அவங்கள குறை சொல்ல விரும்பல. பட் அதுக்காக இவளை இந்த வழியில விட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு, ஆதங்கமாகவும் இருக்கு. சரி அதுக்கப்புறம் எனக்கு மனசு விட்டு போயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இவங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணி நம்மளோட இப்ப நான் தனியா இருந்தேன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் வேற. பட் இவ இருக்குன்றப்ப நான் அதை யோசிச்சேனாக்கா நான் ஹோம்ல வளர்ந்ததுக்கும் இவளுக்கு அந்த இது கொடுக்கறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அதனாலேயே தனியா நம்ம வளர்ப்போம் அப்படின்னு ஒரு சவாலா எடுத்துக்கிட்டேன். பட் அந்த சவால் ஒரே மாதிரி இருந்தா ஓகே நான். ஆனா அந்த சவால் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு சவாலா இருக்கு. மிகப்பெரிய அது இதுக்கப்புறமா மாறும் அப்படின்னு பார்த்தா
அது எந்த வகையிலையும் மாறுமான்றது எனக்கு தெரியல. இல்லை உங்கள் மனைவியை விட்டு போயிட்டாங்க, அதுக்கு பிறகு நீங்கள் பாப்பாவை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. ஆமா. இன்னொரு பக்கம் பொருளாதார சூழலும் இல்லை அப்படிங்கும்போது வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கும். வேலை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்களா, என்ன பண்ணீங்க? அவங்க விட்டுட்டு போன நேரம் வந்துட்டு கொரோனா டைம். அந்த டைம்ல வேலையும் கிடையாது, என்னுடைய இதுவுமே எல்லாமே லாக். இவளை நான் வந்துட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சேன். என்னன்னாக்கா, நீ லேட்டா தூங்கு, லேட்டா தூங்கி காலைல லேட்டா வந்துரு. நான் 3 மணிக்கு எஞ்சி பால் கடைக்கு போறதும் இங்க போறதும் நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். 3 மணிக்கு எஞ்சி பால் போடுவோம், ஏன்னா இவ எந்திரிக்கிறது 7 மணி 8 மணி ஆகும். சரி, நான் 3 மணிக்கு போவோன்ட்டு அந்த மாதிரி கொரோனா டைம்ல அந்த வேலை தான் கிடைச்சிது. அப்போ இந்த டெய்லரிங் வேலை எல்லாம் கிடைக்கல. பட் அந்த வேலையில கிடைச்சது, அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவ வந்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அலற ஆரம்பிச்சிட்டா. இப்போ எல்லாருமே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க, என்ன ஆச்சு குழந்தையா இந்த மாதிரி விட்டு உன்னால இது பண்ண முடியலன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஸோ ஓகே, எனக்கு வந்து நான் திட்டுறதை விட இவளுக்கு அந்த அழுது ஏதாவது ஆயிடுமோ அந்த ஒரு பயம். சரி, அந்த வேலையை விட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொம்ப சவால், ரொம்ப ரொம்ப சவால். அந்த வழியை வந்துட்டு மறுபடியும் எடுத்தனாக்கா அந்த வழி தான் ஞாபகம் இருக்கு. இந்த விட அது ஓகே, அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு என்னன்னாக்கா, இந்த வழியில போறேன், இந்த வழியோட போய் அரசாங்கத்திட்ட நிக்கிறேன், இந்த அரசாங்கத்தை போய் கேட்குறேன், இந்த மாதிரி இவளுக்கு இந்த மாதிரி இருக்கு, அம்மா இல்லை, நான் மட்டும்தான் வளர்க்குறேன், ஏதாவது சிங்கிள் பேரண்ட்டு ரேஷன் ஏதாவது இது பண்ணா பண்ணுங்க அப்படின்ட்டு. நீ ஆண் தானேப்பா, நீ ஆண்னாக்கா ஆணுக்கு கவர்மெண்ட்ல சப்போர்ட் கிடையாது, எனக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்ல, இவளுக்கான சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவளை நடக்க வச்சு நான் என்னோட பெரிய சந்தோஷத்தை இன்னைக்கு நான் இது பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த உதவியுமே கிடைக்கலையா? எந்த உதவியுமே கிடைக்கல. நான் போய் நின்ன இடம் எல்லாமே பெண்களாக இருந்தால் உதவி தரேன் கொடுங்க, பட் நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு தான் நீங்கள் கொடுக்க போறீங்க. நீங்கள் ஆணுன்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு இவன் நடக்காம இருக்கா. ஒரு கை உடஞ்சாலே போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு வாரம் உட்காரோம், இது போடுறோம். ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கையோ காலோ இந்த மாதிரி இருக்குன்னா தினம் பண்ண வேண்டிய விஷயம். பிசியோதெரப்பி, இது ரெண்டாவது ஸ்பீச் தெரப்பி. அவளுக்கு புரியுற வரைக்கும் இது வந்துட்டு ஒரு நாளோ 2 நாளோ கடந்து போற விஷயம் கிடையாது, 1 வருஷமோ 2 வருஷமோ. ஆனா நான் ஸ்டார்டிங்ல இருந்து போராடிட்டு தான் இருக்கேன். ஏதாவது சப்போர்ட் யாராவது பண்ற மாட்டாங்களா? நான் இதை எப்படி அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. எனக்கு நான் இப்படி கத்துனா கேட்கும், யாருக்கு கேட்கும்? என்னோட குரல் வந்துட்டு கேட்கல. நான் எவ்வளோ கத்தி பார்த்துட்டேன். ஆனா இவளை நான் வளர்க்கணும், எனக்கு அது மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கு. என்ன நடக்கட்டும், இப்போ ஒன்றும் இல்லை, இவளை போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காட்டுறேனாக்கா அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்குறாங்க. என்ன செக் பண்ணிட்டு அவங்க பயப்படுறாங்க, நீ போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு. இன்ன வரைக்கும் 4 டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிபி ப்ரெஷர் அந்த இதனால எனக்குமே அந்த வளர்க்குற இதுல சவால் நிலையனால ஸோ நார்மல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஓவர். இது ஒவ்வொரு டைமும் சரி இன்னைக்கு இந்த வேலை செஞ்சா இதாகிடும் அப்படின்னு நினச்சி நான் அதை கடந்துட்டு என்னோட வழிகள் எல்லாமே கடந்துட்டு போயிடுறேன். ஆனால் என்னைக்கு என்ன ஆகுன்றது, ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ பார்க்கணும். இல்லாததுக்கப்புறம் இப்போ அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொன்னீங்க, 2 அண்ணன்கள் இருக்கதா சொன்னீங்க. உங்கள் அண்ணன்கள்கிட்ட சப்போர்ட்டும் கிடைக்கலையா, இல்லை உங்கள் உறவினர்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்யலையா? அண்ணனுங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ மதுரையில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த குழந்தைய பார்த்துக்குப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிற விஷயமும் வந்துட்டு ஏற்றுக்கூடியது. ஆனால் அது என்னால் அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட இது பண்ண முடியல. பார்த்துக்கப்பா குழந்தைய பார்த்துக்குன்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு சொல்கிற விஷயம் எனக்கா, எனக்கும் 2 குழந்தை இருக்குது, இவங்ககிட்ட அவங்க அண்ணிகிட்ட போராடுறது பெரிய விஷயம்டா, நான் இதுவே வச்சு பெருசாக போராடிட்டு இருக்கேன். இப்போ இவளை கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை வரும், நான் எப்படி சமாளிக்கிறது? இவங்களை வச்சு இப்போ ஏன்னா எல்லாமே வந்துட்டு இருக்கப்பட்டதோ வசதியோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம போயிட்டு அந்த பேசுறது விஷயம். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்றாட கூலி தான், இன்னைக்கு வேலை கூலிகள் தான் யாருமே. நான் ஹாஸ்டல்லேருந்து வந்தப்போ யார்கிட்ட என்ன இதாக இருக்கும், எல்லாமே ஹாஸ்டல்லேருந்து தான் வளர்ந்தோம் முன்பெருமே. அப்படி இருக்கும்போது நானும் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு டெய்லர் வேலை தான் செஞ்சுட்டு வளர்ந்துட்டு வரேன். அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயமும் ஏற்றுக்கூடியது தான். இப்போ என்னால் என் பொண்ணால அவங்க வீட்டில் பிரச்சனை, இப்போ அவங்க வீட்டில் பிரச்சனை தான் நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டால் இருக்க முடியாது.
அது என் பொண்ணால வரும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல, என்ன போய் பண்றது, யார்கிட்ட போய் பண்றது. அப்பா அம்மா இல்லை, சொந்தக்காரங்களுடைய சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட்லேருந்தும் உதவி கிடைக்கல. இன்னொரு பக்கம் நீங்கள் வேலைக்கும் போகணும், குழந்தையும் பார்த்துக்கணுன்ற ஒரு நெருக்கடியான சூழல். எப்படி வளர்க்குறீங்க? பொருளாதார தேவையெல்லாம் வந்து எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறீங்க? சவால்கள் கேட்டிங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத, இன்னைக்கு இதுதான் நடக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ இவ சாப்பிட்றாளா இல்லையா, ஓகே, இல்லைனாக்கா அந்த சாப்பாடு எடுத்து வச்சு மதியானம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் தவிர, சரி இன்னைக்கு இவ சாப்பிடல, இந்த சாப்பாடு தூக்கி இப்போ மதியானம் அப்படின்ற இதெல்லாம் போகிறதுக்கு வழி இருக்கு. வெளியிலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? யார்கிட்ட போய் குரல் கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கு. நான் யார்கிட்டயும் போய் நிக்கல. நான் நிக்க வேண்டிய எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அரசாங்கம் தான். இப்ப இல்ல, அந்த ஒரு வயசு குழந்தையில இருந்து இவளை தூக்கிட்டு போயிட்டு நேர்ல போய் கேட்கறேன். இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இந்த மாதிரி இருக்கு, நீங்க பாருங்க என்ன பண்ணணும்னு கேட்கறேன். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீ ஆண் தானப்பா, குழந்தைய ஹாஸ்டல்ல போட்டு நீ வேலைக்கு போ, நீ சம்பாரி. ஒரு ஆணால ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது. இப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்தேன், அதே இதை இவளுக்கும் கொடுக்கணுமா? ஹாஸ்டல்ல வச்சு 15 வயசு வரைக்கும் வச்சு இப்பயே தான் திருப்பி என்கிட்ட கொடுக்க போறாங்க. அவங்க சரி பண்ணி கொடுத்துறாங்கட்டா அதுக்கான பதிலும் இல்லை. எனக்கு ஹாஸ்டல்ல போடுறதை விட நான் சரி பண்ணணும், இவளை எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தேடலும் புதுசு புதுசா இருக்கு. ஆனா தேடல் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்குமே. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்களா? போயிட்டு தான் பார்த்தாகணும். இல்ல இன்னைக்கு நான் வேலைக்கு போலன்னா இவளுக்கு அதான் எப்படி என்ன பண்றீங்க? எப்படி? நான் டைலர் வேலை தான் பாக்குறேன். இவளை கூட்டு போயிடுவேன், கையோட கூட்டு போயிட்டு அங்க என்ன எதுன்னு உட்கார வச்சு இவளை உட்கார வச்சுட்டே வேலை செய்யறது தான் எல்லாமே. கூடவே உட்கார வச்சு பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு. இன்னொரு கடையில வேலை செய்றீங்களா இல்ல நீங்களே சொந்தமா ஏதோ பண்றீங்களா? கடையில வேலை செய்யற அளவுக்கு யாருமே வேலை கொடுக்கல இவளை வச்சுன்னு. இப்ப நான் தனியா வந்துட்டு கீழே பக்கத்துல சின்னதா கடை போட்டு அங்க உட்கார வச்சு இவளை இது பண்ணிக்கிறேன். பட் அங்கேயுமே போய் இன்னைக்கு என்னோட வருமானம் 1000 ரூபா வருமானம்னு கேட்டா வரும். ஆனா இவளை வச்சுன்னு வேலை செஞ்சா ஒரு 500 அந்த மாதிரி தான். நான் அந்த 1000 ரூபா வருமானத்தை தேடினாக்கா இவளை நான் பார்க்க முடியாது. இப்போ இவளுக்கு சாப்பாடு ஊட்டுறதே எனக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் எடுத்துக்கும். சாப்பாடு ஊட்டணும், அதுக்கப்புறம் தண்ணி. ஏன்னா இது அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்த்தா வாந்தி. ஏன்னா சேலஞ்ச் இருக்கு, வாந்தி எடுக்கணும், இது பண்ணுவாங்க. அவங்கள சமாதானம் பற்றி இது பண்ணி வரதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். இவ்வளோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி காலைல சாப்பாடு விடணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஒரு 8 மணி நேரம் வேலைனாக்கா இவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் போயிடும். அப்போ 4 மணி நேரம் நான் அந்த வேலையில் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். இப்போ பாப்பாவை வளர்க்குறதுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவைப்படுது? என்னென்ன சிகிச்சைகள்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நான் சிகிச்சை வந்துட்டு கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா இவளை சாப்பாடுக்குமே இவளுக்கு டைப்பர் மாற்றுறதுக்குமே பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இதுவே மிகப்பெரிய செலவாக போயிட்டு இருக்குது. நார்மல் குழந்தைங்களுக்கு மாதம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு மாதத்தில் 10 நாள் 15 நாள் பிரச்சனை வரும். ஏன்னா இப்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் மெடிசன் வாங்கி ஒரு மெடிக்கலை வைக்கிற அளவுக்கு மெடிசன் வாங்கி இவளுக்குன்னு போய் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இது வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. சளி இது அதுன்ட்டு. அப்போது எனக்கு வந்துட்டு ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பீடியாட்ரிக் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கொடுக்கணும். ஏன்னா எதுவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனாலே நான் அதெல்லாம் கொடுக்க முடியல. என்னால் இந்த சப்போர்ட் யார்கிட்ட கிடைக்கும்ன்றது. இப்போ கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிப்மேட் இருக்குது, இங்கே இருக்குது, போங்க அப்படின்னாங்க. நான் இங்கே போனேன்னா கூட நான் இங்கே செலவு எனக்கு இது வேணும். இவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, வர்மம், பீடியாட்ரிக், இப்படி ஏகப்பட்ட இது இருக்குது. இப்போ நம்ம ஸ்பீச் தெரப்பின்னு அப்படி எடுத்துட்டீங்க. நார்மல் இப்போ பெரும்பாகத்தில் இந்த ஏரியாவில் நான் இருக்கிறது ஒரு சின்ன இது. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்க பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இது கேட்குறாங்க. ஒரு ஸ்பீச் தெரப்பிக்கு எடுத்தீங்கன்னா கூட 800 ரூபா, ஒரு ஃபிசியோதெரப்பி எடுத்தீங்கன்னா கூட 800 ரூபா 1 ஹவருக்கு மட்டும்தான். நான் இதை எங்கே போய் பார்க்குறது அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ இவளை வச்சுன்னு எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட முடியாது. சரி ஓகே, இன்னைக்கு இவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டோம் அப்படின்னு அந்த மன வலி கொஞ்சம் இதாகிடும். ஆனால் அதுக்கப்புறம் பார்ப்பேன் இவளுக்கு எப்படி நட கேட்கறது, என்ன பண்ணுறது, என்ன இது பண்ணுறது. இப்போ நான் போய் ஒரு பெல்ட் போய் கேட்டாலுமே கவர்மெண்ட்டில் ஒரு கார்டு இல்லைன்னா 1500 ரூபா, நிக்மேட்லேயே போய் கேட்டாலும் 1500 ரூபா. இதே ப்ரைவேட்டில் போய் கேட்டால் அந்த இது வந்துட்டு 25,000 35,000 அந்த இது. இவளை வச்சு நீ ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. எல்லாம் நீங்களே தான் பண்ணிக்கிறீங்களா? எல்லா நாளுமே சமைப்பேன்னு கேட்டால் கிடையாது. சாப்பாடு வச்சிருவேன், ஒயிட் ரைஸ் வச்சு தயிர் வச்சு ஊட்டி விட்டுருவேன். மழை காலத்தில் அப்படியே முடிஞ்சாலும் அதிகமெல்லாம் செய்ய மாட்டேன் சார். சாப்பாடு மட்டும் வச்சிருவேன், அதுவே தயிர் ஊற்றி அப்படியே ஒரு கட்டத்துக்கு அப்படியே போயிட்டு சாப்பிடுவோம். அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவளுக்கு சரி ஓகே சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எனக்கான இது இருக்குல்ல,
ஆசைகளும் பசியும் எனக்கான பிடிச்சதும் இருக்குல்ல, அதெல்லாம் நான் அது இழந்துட்டு அது ரொம்ப உங்களுக்கான தனி உலகம்னு எதுவும் இல்லை. பாப்பாவுடைய தேவைகள், தேவைகள் பாப்பாவுடைய பிரச்சனைகள், இதை அதுதான் பார்க்கறதுக்குமே எனக்கு சரியா இருக்கு. எனக்கான இது வந்துட்டு எதுவுமே இல்லை. நான் அதான் நான் எதிர்பார்க்கல. எல்லாம் அப்படியே இவளுக்காகவே விட்டு இது பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கும் இவளை என்ன பண்றதுன்னு ஒரு வழியில யோசிச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கேன். அது வழியா தான் போயிட்டு இருக்கேன். அந்த வழியிலயும் வழியா தான் போயிட்டு இருக்கேன். நிறைய நம்ம சிங்கிள் மதர்களை வந்து பார்த்துருக்கோம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு குழந்தையை வளர்த்து அவங்க பெரிய ஆளாகிற கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் சிங்கிள் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கூர்ந்து கவனிக்கிறதும் இல்லை, அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஒரு ஒரு நல்ல குழந்தைய வளர்க்குறதே வந்து சவாலான சூழலில் ஆட்டிசம் மற்றும் பலதிறன் குறைபாடு கொண்ட ஒரு குழந்தைய ஒரு சிங்கிள் ஃபாதராக, அதுவும் ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அகமது பாஷா தன்னுடைய குழந்தைய ஒரு பேரன்பு மிக்க ஒரு தந்தையாக வளர்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக நீங்கள் வந்து உதவி செய்யலாம்.